நம்ம இளைய தளபதி நாளைக்கு மக்களை சந்திக்க போகிறாரு. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மக்களை சந்திக்க போகிறாரு. அப்படியே மக்கள்லாம் ஆர்வமாக இருக்காங்க, என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படின்னு. ஆனால் அங்கே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. என்னென்ன கட்டுப்பாடுகள்? காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு மட்டுமே அனுமதி. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லா ஊரில் இருந்தும் மக்களை கூப்பிட்டு வந்து கூட்டம் கூட்டியிருக்கோம். அப்போ கரூரில் நாமக்கல்லேருந்து மக்களை கூப்பிட்டு வந்ததை ஒத்துக்கிறீங்க. அது மாதிரி இங்கே அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, காஞ்சிபுரம் மாவட்டம் மக்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஓகே, முழுக்க முழுக்க உள்ளரங்கில் மட்டுமே நிகழ்ச்சி நடைபெறும். வெளியரங்கில் உங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஏன் நீங்கள் தான் மாதம் கூட்டம் கூட்டுவீங்களே, மாதம் ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சிடலாமே. 2000 பேருக்கு மேலே எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத அவங்களே அவங்களோட வலிமையை அவங்களே உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதான் நமக்கு புரியுது. QR கோடுடன் இருக்கும் நுழைவுச்சீட்டு எப்பயுமே டெக்னாலஜியில் பின்னுவார். நுழைவுச்சீட்டு இல்லாமல் வரும் வெளிநபர்களுக்கு அனுமதி இல்லை. ஓகே தான், வேறு வழி. கல்லூரியின் வளாகம் முழுவதும் தகரத்தால் அடைப்பா. என்னங்க இது? ஆமாம், காஞ்சிபுரத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் தனியார் கல்லூரியை சுற்றிலும் தகர சீட்டுகளால் மறைக்கும்படி மும்முரம். நிகழ்ச்சி 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்றால் தொண்டர்கள் உள்ளே செல்வதை தடுக்க தீவிர நடவடிக்கை. என்னென்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் இன்னும் உங்களோட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இன்னும் அரசியல் நீங்கள் கத்தே கொடுக்கலையா? 2000 பேருக்கு தான்டா அனுமதி, அந்த QR கோடு இருக்கிறது தாண்டா வர முடியும், மற்றவன்லாம் வராதரான்னு சொல்லிடலாமே. புரிஞ்சுக்குவாங்கள்ல உங்கள் தொண்டர்கள். இன்னும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் வளரலையா? அப்போ அதை நீங்களே ஒத்துக்கிறீங்களா? தகர செட்டுக்குள்ளே போட்டு அண்ணன் நடுவில் ஒரு கூட்டம் போட்டார், வரலாறு திரும்புகிறது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த தகர செட்டுக்குள்ளே உட்காந்து எத்தனை பேர் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்துருக்கீங்க? அந்த வரலாறு தான் இப்போ திரும்புது. அண்ணன் நடத்தக்கூடிய நாடகத்தை நாளைக்கு இந்த தகர கொட்டாய்க்கு நடுவில் தான் உட்காந்து பார்க்க போகிறாங்க போல மக்கள். பார்ப்போம் இன்னும் நாளைக்கு என்னென்ன காமெடியெலாம் நடக்குதுன்னு.